வரப்போற தீங்குக்கு உன்னை காக்கும்படிக்கு தான் இந்த நன்மைகளை நான் செஞ்சேன்னு சொல்லுவார். சில வேலைகள் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். ஆண்டவரே, இந்த வேலை எனக்கு கிடைக்காம போயிட்டு, கவலைப்படாத, ஒரு பெரிய ஆபத்துலேருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அந்த வேலையை நான் உனக்கு தரலன்னு சொல்வார். சில பேர் என் பையனுக்கு இந்த பிள்ளையை கட்டினா நல்லா இருக்கும், இந்த குடும்பத்தில் கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி சில வரன்களை பார்ப்பாங்க. அது நடக்காத பட்சத்தில், ஏன் ஆண்டவரே எனக்கு இது நடக்கலை, ஏன் இது நடக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆண்டவர் சொல்லுவார், அது நடந்தா உங்களுக்கு அது சாபமாக மாறும், அது நடந்தா அவன் உங்களுக்கு ஒரு பெரிய வேதனையாக மாறுவான், அதனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் லைஃப்பில் எந்த தோல்விகள் நடந்தால், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், இது தேவ சித்தம்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, தேவ சித்தம்னு சொல்லி தேவ சமூகத்தில் அமைதியாக நீங்கள் காத்திருப்பீங்கன்னா, அன்னைக்கு உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்குதோ இல்லையோ, ஒரு நாள் என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.